أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله شاهدين على أنفسهم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாசலில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று இரவும் நாங்கள் அனைவரும் சில முக்கியமான நிகழ்வுகளுக்காக ஒன்று கூடி கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த கிருபை. ஏனென்று சொன்னால், நல்ல நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பள்ளிவாயலோடு தொடர்பாக இருப்பது எங்களுடைய வாழ்வில் ஒளிமயமாகுவதற்கு, எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு பரக்கத் கிடைப்பதற்கு மிக ஒரு சந்தர்ப்பமாக இந்த பள்ளிவாசலோடு நாங்கள் தொடர்பாக இருப்பது. அது தொழுகையின் மூலமாக, அதே போன்ற நிகழ்ச்சிகளூடாக, அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலை ஹயாத்தாக்குவதற்கு, ஒரு பள்ளிவாசலை நல்லமல்களின் மூலமாக உயிர்ப்பிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பரக்கத்தும் ஒளிமயமான ஒரு எதிர்காலமும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நாள், இன்றைய நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால், 2 வருடங்களுக்கு ஒரு பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கமிட்டியை நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், தெரிவு செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த 2 வருடத்திலும் நாங்கள் என்னுடைய பள்ளிவாசலை ஒழுங்குமுறைப்படி அழகான முறைக்கு பராமரித்து, இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்து, இந்த பள்ளிவாயலில் அழகான ஒரு முறைக்கு தொழுகையாளிகளை கூட்டி, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி, அதிலும் விசேஷமாக நாங்கள் எங்களுடைய நாட்டை தாண்டி வேறொரு நாட்டிற்கு வந்திருக்கிறோம். வேறொரு நாட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வேறொரு நாட்டில் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை அமைத்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஸ்ரீலங்கன் முஸ்லிம்களை, விசேடமாக அனைத்து முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பது அவசியம் என்றாலும் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்களை நாங்கள் ஒன்று சேர்த்து இந்த பள்ளிவாயலை உயிர்ப்பிப்பது, இந்த பள்ளிவாயலை அழகான முறைக்கு நிர்வகிப்பது எங்களுடைய ஒவ்வொருவர் மீதும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. விசேடமாக மற்ற முஸ்லிம்களுக்கும், அது இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லிம் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பள்ளிவாயலை பாதுகாப்பது, இந்த பள்ளிவாயலை அழகான முறைக்கு சுத்தமாக வைத்திருப்பது, இதில் உள்ள குறைபாடுகளை நிறைவு செய்வது அனைத்தும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது யாருக்கும் சொந்தம் கொள்ள முடியாத, அல்லாஹ் தன்னின் பக்கம் மாத்திரம் வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பது அது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது என்று இதனுடைய பொறுப்பை, இதனுடைய சொந்தத்தை அல்லாஹ் தன்னின்பால் சேர்த்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கலாம், அல்லது பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், செயலராக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் இந்த பள்ளிவாசலை மேலே கொண்டு செல்வதற்கான ஊழியர்கள். நாங்கள் அனைவரும் இந்த பள்ளிவாசலை அழகான முறைக்கு நிர்வகித்து, அழகான முறைக்கு இதனை பராமரித்து செய்யக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியர்கள். இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுக்கு முன்னால் சில பொறுப்புகள் முன்வைக்கப்படும் பொழுது, அந்த பொறுப்புக்கு நான் தகுதியான ஒருவனாக இருந்தால் அந்த பொறுப்பை எனக்கு அழகான முறைக்கு நிவர்த்தி செய்ய முடியும், அதனை அழகான முறைக்கு எனக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால், நிச்சயமாக அந்த பொறுப்புக்கு நான் ஒவ்வொருத்தரும், என்னுடைய பெயர் சொல்லப்பட்டால், அதற்கு நான் முன்னாக்கப்பட்டால் நான் அதில் பின்வாங்க கூடாது. நிச்சயமாக நான் உண்மையான முறைப்படி அதற்கு தகுதியுடைய ஒருவனாக இருந்தால், நிச்சயமாக எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் இது ஒரு காரணியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே தற்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் எங்களுடைய மஷூராக்களை, இதில் எந்த விதமான கோபதாபமோ, எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றோ எல்லாம் நாங்கள் நினைக்க தேவையில்லை. இது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தினால் ஒருவர் பொறுப்பாக இருப்பார், அவர் அதனை முடிவு செய்வார். எனவே அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய முடிவு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய விடயம், என்னுடைய மஷூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், மறுக்கப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். இதில் எந்த விதமான மனஸ்தாபமும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று நிச்சயமாக இந்த பள்ளிவாசலுடைய பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று.
இதில் நான் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து என்னுடைய கடமையை நான் என்ன செய்ய வேண்டும், சரிவர நிறைவேற்ற வேண்டும். அப்படி நான் நிறைவேற்றினால் நிச்சயமாக என்னுடைய வாழ்வு ஒளிமயமானதாக அமையும் என்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன், ஒருவருடைய ஒரு பொது மனிதனுடைய ஒரு விடயத்தில் நான் பொறுப்பாக இருந்து கவனித்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டு எங்களுக்கு எத்தனையோ வெகுமதிகளை தான் தருகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பள்ளிவாசல் என்பது இது அல்லாஹ்வுடைய வீடு. இதை நான் அழகான முறைக்கு பராமரித்து இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் மெயின்டெனன்ஸ் செய்வேனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய வாழ்விலும் என்ன செய்வான், அதிகமான வெகுமதிகளை சிறப்புகளை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரா. தூரத்திலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சகோதரர்கள், இன்னும் இந்தியா சகோதரர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டவனாக அடுத்த கட்டமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து முடிப்பதற்காக வேண்டி நாங்கள் தற்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய கருத்துக்களை அழகான முறைக்கு நாங்கள் முன்வைப்போம். எந்த விதமான கோபதாமமோ எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லாமல் அழகான முறைக்கு எங்களுடைய விடயங்களை நாங்கள் முடிவு செய்வதற்கு எல்லாம் முதலாவதாக உள்ளத்தில் ஒருமித்த ஒரு சிந்தனையாக நாங்கள் எடுத்து, இதில் யாருடைய இது ஒரு பொறுப்பல்ல, இது ஒரு பதவி அல்ல, இது அல்லாஹுக்காக வேண்டி நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த மனப்பாங்கோடு எங்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் அழகான முறைக்கு முன்வைத்துக் கொள்வோம். இதனுடைய சபையினுடைய ஒழுக்கங்களை பேணி அழகான முறைக்கு மசூராக்களை நாங்கள் முன்வைப்போம். எல்லா இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு அழகான ஒரு கமிட்டியை ஏற்பாடு செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.